புவிசார் அரசியல் செல்வாக்கிற்காக வர்த்தக கருவிகள் பெருகிய முறையில் ஆயுதம் ஏந்தப்படுவதால் இது தொடர்பாக ஆசியானுக்கு பிரதமர் டதஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் அழைப்பு விடுத்துள்ளார். வரிகள், ஏற்றுமதிகள் மற்றும் முதலீடு போன்ற பொருளாதார வளர்ச்சியின் கூறுகள் இப்போது புவிசார் அரசியல் போட்டியின் கூர்மைப்படுத்தப்பட்ட கருவிகளாக இருக்கின்றன என்று அன்வார் கூறினார். இது ஒரு தற்காலிக புயல் அல்ல, இது நமது காலத்தின் புதிய வானிலை மாற்றம் என்று இன்று 58வது ஆசியான் வெளியுறவு அமைச்சர்கள் கூட்டம் மற்றும் அமைச்சர்களுக்கு பிந்தைய மாநாடுகளுக்கான தொடக்க விழாவில் அவர் தனது முக்கிய உரையில் இதனை தெரிவித்தார். ஆசியான் இந்த யதார்த்தத்தை தெளிவுடனும் உறுதியுடனும் எதிர்கொள்ள வேண்டும் என்றும், மருத்துவ ரீதியாக நிலப்பரப்பை நாம் படிக்க வேண்டும் என்றும், ஒத்திசைவுடன் பேச வேண்டும் என்றும், தொலைநோக்கு பார்வையுடன் செயல்பட வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். ஆசியான் அதன் வெளியுறவு மற்றும் பொருளாதார கொள்கை பாதைகளுக்கு இடையே ஒருங்கிணைப்பை பலப்படுத்த வேண்டும் என்று அவர் தெரிவித்தார். வளர்ந்து வரும் சவால்களை எதிர்கொள்ள அனைத்து அமைச்சர்களும் இணைந்து பயணிக்க வேண்டும் என்று அவர் கூறினார். ஆசியானின் ஒற்றுமை அறிவிப்புகளுடன் முடிவடைய கூடாது. அது நமது நிறுவனங்கள், உத்திகள் மற்றும் நமது பொருளாதார முடிவுகளில் கட்டமைக்கப்பட வேண்டும் என்றும் தெரிவித்தார். அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் ஆகஸ்ட் 1ஆம் தேதி முதல் மலேசிய பொருட்களுக்கு 25 விழுக்காடு வரி விதித்ததாக அறிவித்த ஒரு நாள் கழித்து அன்வாரின் இத்தகைய கருத்துகள் வந்துள்ளன என்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.